இந்த புரசைவாக்கம் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, புரசை மரத்தடியில் பகீரதன் வந்து பிரதிஷ்டை செய்தவர். பகீரதனுடைய சரித்திரம் பார்த்திங்கன்னா, அயோத்தி நாட்டின் மன்னனாக இருந்தார். அயோத்தி நாட்டில் அரசவையில் நாட்டியத்தின் பேரில் ஆர்வம் கொடுக்கும் பொழுது நாரதர் வந்ததை கவனிக்காமல் இருந்ததுனால நாரதர் சாபம் கொடுக்குறார். சாப விமோச்சனம் அசரி வாக்கில் 1008 லிங்க பிரதிஷ்டை செய்தால் சாப விமோச்சனம். ஒவ்வொரு க்ஷேத்திரமும் பகீரதன் பிரதிஷ்டை செய்து வந்துட்டுருக்கார். கடைசியாக எங்கே பூர்த்தி பண்ணுறதுன்னு ஒரு கோபத்தில் இருக்கும்போது சுவாமியே புரசைவனம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்ய சொன்னார். இந்த இடம் ஃபுல்லாக புரசைவனமாக இருந்தது. புரசை வரத்துக்கு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி கங்கை ஜலத்தினால் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணத்தினால கங்காதரீஸ்வரன் சுவாமி இடம். இது வந்து பகீரதனுடைய காலம். திரேதாயுகத்தில் சுவாமி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் இவர் பகீரதன், ராமாயண காலம். அதுக்கப்புறம் 11ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்க சோழன் வந்து திருப்பணி பண்ணியிருக்கிறதாக கல்வெட்டுகள் இருக்குது. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு. அதுக்கப்புறம் 3 தடவை புனரமைப்பு திருப்பியும் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இப்போது 2024 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நம்ம கோயிலில் கடைசியாக நடந்திருக்கு. இது நம்ம கோயிலுடைய இது வந்து பிரம்மோற்சவம் வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி. சுவாமியுடைய நட்சத்திரம் விசாகம், வைகாசி விசாகம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உற்சவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ தை மாதம் தெப்பல் இருக்கும், தைப்பூசத்துக்கு தெப்ப உற்சவம், மாசி மாதம் தீர்த்தவாரி, பங்குனி உத்திரம் கல்யாணம், சித்ரா பௌர்ணமி, இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பெருமை நம்ம கோயிலில் என்னென்னா, நம்மளுடைய பிராகாரத்தில் சுப்பிரமணியர் சன்னதி பக்கத்தில் மின்னொலி நாயகி சமேத ஊன்றீஸ்வரர் ஒரு சன்னதி இருக்குது. இந்த சுவாமி வந்து பாடல்பட்ட க்ஷேத்திரத்தில் இருந்தவர். அவர் நம்ம பூண்டி ஏரி உள்ளூரில் ஒரு கோவில் இருந்திருக்கு, திருவெண்பாக்கம்ட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்து திருவொற்றியூரில் வந்து அந்த இடத்துல 2ஆம் கல்யாணம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார் சுவாமி. அந்த இடத்துல வந்து பொய் பண்ண சொல்லி கல்யாணம் பண்ணிடுறதுனால நீ எங்கே கால் வைக்கிறியோ அந்த இடத்துல கண்ணு போயிடும்னு சொல்கிறாரு. கால் எடுத்து வச்ச இடம் தான் காலடிப்பேட்டை. அந்த இடத்துல கண்ணு போயிடுறது அவருக்கு. அப்புறம் வந்து திருவெண்பாக்கம் போய் அந்த இடத்துல 10 பதிகம் பாடுறார். பாடி கண்ணு கேட்குறார். சுவாமி வந்து ஊன்றுகோல் கொடுக்குறார். ஊன்றுகோல் கொடுத்த உடனே அவர் அந்த கோபத்தில் வந்து தூக்கி எரிஞ்சிடுறாரு. அம்பாள்கிட்ட போய் அழறார் திருப்பி. அந்த மாதிரி எனக்கு கண்ணு வேணும்னா சுவாமி ஊன்றுகோல் கொடுக்குறாருன்னு. சுவாமியுடைய வார்த்தை யாரும் மாற்ற முடியாது சுந்தரா. நான் மின்னல் போல் ஒளி தரேன். அந்த ஒளியிலேயே போய் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் போய் இடது கண்ணும், திருவாரூர் தியாகர் சன்னதியில் போய் வலது கண்ணும் வாங்கிக்கணும்னு அம்பாள் சொல்கிறா. அதே மாதிரி அம்பாள் மின்னல் போல் ஒளி கொடுத்து காஞ்சிபுரம் போய் இடது கண்ணும், திருவாரூரில் போய் வலது கண்ணும் வாங்கிக்கிறா. அதனால் அம்பாளுக்கு மின்னொலி நாயகின்னு பேர். சுவாமி ஊன்றுகோல் கொடுத்ததுனால ஊன்றீஸ்வரன் பேர். அந்த இடத்துல பூண்டி டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஏரி உள்ள கோயில் முழுகிறது. அப்போ திருப்பணி நம்ம கோயிலில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சுவாமியெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. நம்ம கோயிலில் 3 கும்பாபிஷேகம் ஆகிடுது அந்த சுவாமிக்கு. அதுக்கப்புறம் ஊர் உள்ள கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்கா புது சுவாமியை வச்சு. அங்கேயும் ஒரு 50 வருஷமாக கோயில் 3-4 கும்பாபிஷேகம் ஆகிடுது. அந்த சுவாமி பாடல்பட்ட சுவாமி நம்ம கோயிலில் தான் இருக்கார். ரொம்ப விசேஷமான சுவாமி அவர். இந்த கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இந்த ஊன்றீஸ்வரர் தான் அதை நோக்கிறது. இதுதான் இவர் தான் அவர். ரொம்ப விசேஷமான சுவாமி அவர். பாடல்பட்ட க்ஷேத்திரம் இது. நம்ம கோயில் சுவாமி கங்காதரீஸ்வரரும் சுந்தரர் எழிலிருந்து பாடியிருக்கார். புரசை நாட்டு புரசைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதனால் ரொம்ப கோயிலில் வந்து பித்ரு சாப நிவர்த்திக்கோசரம், ஏன்னா பகீரதன் வந்து சாப விமோச்சனத்துக்கோசரம் தான் நம்ம கங்கையே வர வச்சார். முன்னோர்கள் சாபம் வந்து நிவர்த்தி ஆகணுன்ட்டு அவர் வந்து கங்கையை வந்து பல வருஷம் தபம் இருந்து, கடுமையாக தபம் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததே பகீரதன் தான். அதனால தான் பகீரத பிரயர்த்தனம்னு சொல்லுவாள். அதனால் பகீரதன் வந்து அந்த கங்கை ஜலத்தினால அவங்க முன்னோர்களுக்கு அந்த கங்கை ஜலத்தை கழித்து சாபம் விமோச்சனமான சரித்திரம். அதனால் வந்து நம்ம அந்த கங்கை ஜலத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணதுனால கங்காதரீஸ்வரன் பேர். இந்த இடத்துல வந்து வரவாளுக்கு பித்ருசாப நிவர்த்தி கிடைக்கும். இந்த இடத்துல சுவாமி ஹரஹர பார்வதி மகாதேவா.